ஹாய் guys, வெல்கம் டு அனிமி நெக்ஸஸ். இன்னைக்கு ப்ளூ லாக் சீசன் 2 எபிசோட் 6 தான் பார்க்க போறோம். எபிசோடுக்கு போறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க guys, அது நமக்கு கொஞ்சம் சப்போர்ட்டா இருக்கும். எபிசோட ஸ்டார்டிங்ல இட்டோசி சாயை காட்டுறாங்க. எங்கேயா நடந்து போயிட்டு இருக்கான். அந்த டயத்துல அங்க ஆலிவர் வர்றாப்ல. குட் ஒர்க் ஜீனியஸ், நம்ம கொஞ்ச நேரம் பேசலாமா அப்படின்னு ஆலிவர் கேட்காப்ல. சாயுமே அதுக்கு என்ன வேணும் வேமா சொல்லு அப்படிங்கிறான். ஆல்ரைட் இருந்து ஆலிவர் பேச ஆரம்பிக்கிறான். நம்மளோட ஸ்டார் பிளேயர் நீ கூட்டு வந்த பொறுமை இல்லாத பயல இன்னொரு சண்டை போடுவாங்க. அதாவது அவங்க 2 பேரும் ஒத்து போக மாட்டாங்க. அதுக்கு சாய் அப்படின்னா உங்க ஸ்டார் பிளேயரான அந்த குப்பையை டீம் விட்டு தூக்கி விடுங்க அப்படின்னு திமுறா பதில் சொல்றியான். அதுக்கு ஆலிவர் உனக்கு வேணா என் குப்பையா இருக்கலாம், ஆனா எங்களுக்கு அவன் ஒரு ஸ்டார் பிளேயர், அதனால மற்ற பிளேயர் சொல்றது என்னன்னா சென்டோ இந்த டீம்ல இல்லைன்னா மற்றவங்களும் ஆட மாட்டாங்களாம். அந்த மாதிரி நிறைய பிளேயர் வித்ட்ரா பண்ணாங்கன்னா மேட்சே கேன்சல் ஆயிரும். இன்னமும் உன்னோட மைண்டை சேஞ்ச் பண்ணிக்கலாம் ஜீனியஸ் அப்படின்னு ஆலிவர் அவனை பார்த்து மிரட்டுற மாதிரி பேசுறியான். சாயுமே ஆலிவரை பார்த்து இது என்ன மிரட்டலா அப்படின்னு கேட்குறான். அதுக்கு ஆலிவர் அப்படிலாம் இல்லை, மற்றவங்க எல்லாருக்குமே மேட்சை கேன்சல் பண்ணுறது பிடிக்காது, அதுவும் இல்லாமல் ஆடியன்ஸ் இழுக்கிறதே நீ தான், அதனால உன்கிட்ட நைஸாக தான் நான் பேசுகிறேன். சாயமே இப்போ உனக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்குறான். ஆலிவர் அதுக்கு இந்த கேமில் நம்ம வின் பண்ணுவோம், சீடோ இல்லாட்டியுமே உன்ன மாதிரி ஜீனியஸுக்கும் அது ஈஸி தானே. அப்புறம் சாய் அதுக்கு இது டீமோட ஆசையா இல்லை அந்த யூஎஃப்சி கிழவங்களோட ஆசையா? ஆலிவருமே அதுக்கு 99% என்ன செல்ஃபி சைடை வச்சு நீ என்ன சொல்ல வரன்றது எனக்கு புரியுது, ஆனால் ரிமைனிங் 1% நான் கேப்டனா இருக்கேன், இது என்னோட ஜாப்பு. அப்புறம் அந்த பணத்துக்கு ஆசைப்படுறவங்க மாதிரி கிடையாது நானும். சாய் அதுக்கு நீ உண்மையிலே செல்ஃப் சர்விங் கேப்டன் தான், சரி ஓகே நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு இருக்கேன் இட்டோசியுமே. அப்புறம் ஆலிவர் நான் நினைச்சோட நீ நல்லவனா இருக்கப்பா அப்படின்ட்டு கை கொடுக்க வரான். ஆனா இட்டோசி கை கொடுக்காம அங்கிருந்து போறான். தப்பா எதுவும் நினைச்சுக்கிறாத, நான் தான் உன்னை டெஸ்ட் பண்றேன், நீ என் கூட சேர்ந்துலனா நான் போய்கிட்டே இருப்பேன் அப்படின்ட்டு அங்க போறான். ஆலிவருமே சரின்றியான். அப்புறம் ப்ளூ லாக்ல ஈகோவை காட்டுறாங்க. ப்ளூ லாக் டீமே U20 டீமே பார்த்து அனலைஸ் பண்ணிக்கிட்டு இருக்கான். ஆனா மற்ற பிளேயர் எல்லாம் அப்பதான் எந்திக்கிறாங்க. இந்த ஈகோ பையன் தூங்காம போலாம வெறித்தனமா வேலை பார்த்துக்கிட்டு இருக்கான் போல. அப்புறம் இசாக்கியை காட்டுறாங்க. இசாக்கி யோசிக்கிறான், அந்த நாள் எனக்கு உண்மையிலே ரொம்ப சர்ப்ரைசிங்கா இருக்கு, எங்க யாருன்றது விஷயம் இல்ல. அப்படியே அவன் யோசிச்சுட்டு இருக்கும்போது மற்ற பிளேயர் எல்லாம் எழுந்து ரெடி ஆகிட்டு இருக்காங்க. மிக்கவை பார்த்தா மேட்ச் கால்குலேட் பண்ணிக்கிட்டு இருக்கான். அப்புறம் இசாக்கி யோசிக்கிறதே திரும்ப காட்டுறாங்க. அந்த 15 நாள் ட்ரைனிங் எனக்கு இப்படித்தான் யோசிக்க வைக்குது, இதெல்லாம் ஏன்னா நாங்கள் ட்ரைனிங் எடுத்தது ஸ்ட்ராங் சென்ஸ் ஆஃப் பர்பஸ்ல, இந்த சேலஞ்சு தான் எங்கள் லைஃபுக்கு ஒரு ஃபயரை கொடுக்குது அப்படின்னு யோசிச்சுட்டு அவன் ட்ரைனிங் எடுக்க வரான். அப்புறம் ப்ளூ லாக் வெளியே காட்டுறாங்க. எல்லா இடத்துலையும் போஸ்டர் வச்சிருக்காங்க ப்ளூ லாக் விசஸ் U20ன்னு. அங்கே இருக்கவங்களுமே பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஓ சாக்கர் கேம் நடக்குதா, யார் விளாட போறாங்கன்னு. ப்ளூ லாக்கா இது என்ன புதுசா இருக்கு, U20 மெம்பரோட இட்டோசி சாங் இருக்காப்புல, பெரிய விஷயம் தான், அவங்க தோக்க வாய்ப்பு இல்லை அப்படின்னு அவங்களா பேசிக்கிட்டு இருக்காங்க. இங்கிட்டு பார்த்தா அதே கிரவுண்டில் ஆலிவர் ரன்னிங் வந்துக்கிட்டு இருக்காப்புல. அப்புறம் அவர் ஃபோன் நோண்டிக்கிட்டு இருக்காப்புல. ஃபோன்லேயுமே இன்னும் ப்ளூ லாக்ல இருக்கவங்க தான் ஜப்பான் டீமை வின் பண்ண வைக்க போறாங்க அப்படின்ற மாதிரிலாம் வந்துகிட்டு இருக்கு. அப்படின்னு பார்த்துக்கிட்டே ஆலிவரோட ஃபிளாஷ்பேக்கை கட்டுறாங்க. அவளோட சின்ன வயசுலேருந்தே அவன் சாக்கர் விளாடணும் தான் ஆசைப்பட்டுக்கிட்டு இருந்திருக்கான். என்னை சாக்கர் விளாட விடுங்க என் வழியில, ஆனால் அவனுக்கு சொல்லி கொடுக்குற கோச்சு அப்படிலாம் பண்ண முடியாது, நான் சொல்றத பண்ணு, இன்னொருத்தர் உன்னோட பிசிக்கை யூஸ் பண்ணி விளாடு, இன்னொருத்தர் டீமோட விளாடு அப்படின்னு ஒவ்வொரு கோச்சும் ஒவ்வொரு மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சரிதான் சொல்லிட்டு ப்ளூ லாக்னு பேசிட்டு அங்கிருந்து காமா இருந்துச்சு போயிருந்தான். அப்புறம் ப்ளூ லாக் ஸ்டேடியமே காட்டுறாங்க. மேட்சுக்கான ஏற்பாடெல்லாம் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் 2மே காட்டுறாங்க, மெடிடேட் பண்ணிக்கிட்டு இருக்கான். அப்புறம் அவனோட ஃபிளாஷ்பேக்கையும் காட்டுறாங்க. 2 பொம்மையை வச்சு விளாண்டுக்கிட்டு இருக்கான், உடச்சிருக்கான். அவன் அண்ணன் சாய் அங்க வந்து என் கூட வரையான்னு கேட்க அவனுமே அங்கிருந்து போறான். அப்புறம் அங்க போய் அவங்க அண்ணன் விளாடுறத வெளியிருந்து வேடியை பார்த்துக்கிட்டு இருக்கான். அப்புறம் அவனும் அவங்க அண்ணன் டீம்லயே சேர்ந்துருந்தான். அண்ணனும் தம்பி சின்ன வயசுல ரொம்ப ஒற்றுமையா தான் இருந்திருக்காங்க. அப்புறம் சாயை காட்டுறாங்க. அவனும் ப்ளூ லாக் ஸ்டேடியத்துக்கு தான் வந்துகிட்டு இருக்கான். அப்புறம் மேட்ச் டே வந்துருச்சு, ஆடியன்ஸ் எல்லாம் வந்துகிட்டு இருக்காங்க. இப்படி ஒரு பெரிய ஸ்டேடியமா அங்க இருக்கு, எங்களுக்குலாம் தெரியவே தெரியாது. அதுல அப்புறம் இன்னும் சில பேர் நம்ம எல்லாம் சாயை பார்க்க போறோம் அப்படின்னு வந்துகிட்டு இருக்காங்க. சென்டோக்கும் ஃபேன்ஸ் எல்லாம் இருக்காங்க. இங்க பாருங்க சென்டோ போஸ்டர்னு வந்துகிட்டு இருக்காங்க. இது உண்மையிலே பெரிய ஈவெண்ட் தான் அப்படின்னு எல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அந்த இடமே உண்மையிலே திருவிழா மாதிரி தான் இருக்கு. பீரு கடைன்னு சுத்தி கூட்டமா இருக்கு. சாய்க்கு தான் அங்க ஃபேன் பேஸே அதிகமா இருக்கு. அவன் போஸ்டர்ட்டே வந்து போட்டோ எடுக்காங்க, அவன் டிஷர்ட்டை வந்து வாங்கிட்டு போறாங்க. அவனை வச்சு பண்ற எல்லா வியாபாரமே தரமா போகுது. ப்ளூ லாக்கை வச்சு வியாபாரம் பண்றது எதுவுமே ஓட மாட்டேங்குது. அங்க டிவிலுமே ஈகோ பேசுறத காட்டுறாங்க, ஆனா அங்க இருக்கவங்களாம் அவனை எதுவுமே கண்டுக்கிறாம போயிட்டு இருக்காங்க. இந்த ப்ளூ லாக் தான் ஜப்பானீஸ் சாக்கரோட புது ஸ்ட்ரைக்கரை உருவாக்க போகுது அப்படின்னா ப்ளூ லாக்கை பத்தி சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஒருத்தனுமே கண்டுக்கிற மாட்டாங்க, ஆனா ஒரு பையன் மட்டும் ரொம்ப ஆர்வமா பாத்துக்கிட்டு இருக்கான். அப்புறம் இசாக்கி அம்மா அப்பாவுமே அந்த கிரவுண்டுக்கு வந்துடுறாங்க. நம்ம பையன் இங்க தான் விளாட போறான்னு சந்தோஷப்படுறாங்க. அப்புறம் சுத்தி இருக்கவங்க எல்லாருமே சாயையும் ஆலிவரையும் பத்தி பெருமையா பேசிட்டு இருக்காங்க, இவங்களெல்லாம் தோக்கடிக்க முடியாதுன்னு. இப்போ ஸ்பெயின்ல இருந்தெல்லாம் சாய் விளாடுறத பாக்குறதுக்காண்டி வந்திருக்கேன் ஒருத்தன். அப்புறம் அந்த ஸ்பெயின்ல இருந்து வந்தவன்ட்ட இதை பத்தி என்ன நினைக்கிறேன் அப்படின்னு கேட்கும்போது, ப்ளூ லாக்குங்கிறதே ஒரு ஃபெயில்டு ஹை ஸ்கூல் டீம் தான், அதை எடுத்து தான் சாயை விளாட போறாப்புல. சாய் இந்த இடத்துல 5-0 பாயிண்ட்லேயே தோக்கடிச்சிருவாப்புல. அவங்க அம்மா அப்பாவுக்கு அந்த இடத்துல இருக்க ஒரு மானியா இருக்கு. அப்புறம் அந்த ஸ்டேடியத்தில் லைட் எல்லாம் ஆஃப் பண்ணிட்டு ஸ்க்ரீன் ஆன் பண்றாங்க. சாயை பிரசன்ட் பண்ணிட்டு அப்புறம் மற்ற பிளேயர்ஸ் எல்லாம் காட்டுறாங்க.
சாயத்தை அந்த இடத்துல மெயினாக காட்டுறாங்க எல்லா இதுலேயுமே. ப்ளூ லாக் பிளேயருமே ரெடி ஆகிட்டு இருக்காங்க. மேட்சுக்கு இன்னும் காமன் நேரம் தான் இருக்கு. இசாக்கி பாஜராயுமே காட்டுறாங்க. இசாக்கி நம்பர் 11, பாஜரா நம்பர் 8. பாஜரா இசாக்கி பார்த்து நான் எப்படி இருக்கேன் அப்படின்னு கேட்குறான். இசாக்கி செம்மையா இருக்கப்பா அப்படிங்கிறான். அப்புறம் இசாக்கி இதுதான் நம்மளோட ஃபர்ஸ்ட் டைம் ப்ளூ லாக் டிஷர்ட்டை போடுறது. பாஜராமே ஆமான்னு சொல்றான். சரி அங்கிட்டு இருந்து நம்ம U20க்கு எதிராக மோத போறோம், இது உண்மையா, என்னால நம்பவே முடியல அப்படிங்கிறான். அங்கிட்டு இருந்து ஆனா இது நம்மளோட கடைசி கிடையாது, இதுதான் நம்மளோட ஆரம்பமே. அப்புறம் ஈகோ வந்திருந்தாலும் சாரி கொஞ்சம் லேட் ஆயிடுச்சுன்னு, இதை கடைசியில தான் என்னால பண்ண முடிஞ்சு அப்படின்ட்டு அவங்க சப்ஸ்டியூட் யாருன்னு தான் காட்டுறான். அப்படின்னு இவங்ககிட்ட காமிச்சிட்டுமே அப்புறம் சப்ளையர்கிட்ட பேசுறத காட்டுறாங்க. இதுல நான் 3 சப்ஸ்டியூட்டை யூஸ் பண்ணுவேன், அந்த டயத்துல நீங்க கரெக்டா ரெடி ஆகி வந்துருங்க, இக்கராசி அதை பார்த்துட்டு நானும் உள்ள வருவேனா அப்படின்னு கேட்கான். அப்புறம் U20யோட லைனப்பை காட்டுறாங்க. அதை பார்த்துட்டு என்ன சீடை வந்து லைனப்ல இல்ல, அவங்க என்ன நினைச்சுக்கிட்டு இருக்காங்க, ஐயோ அதுக்கு ஒருவேளை அங்கேயும் சரி வராம இருக்கலாமோ அப்படின்னு நினைக்க சொல்றான். ஈகோமே அப்படிதான் இருக்கும் அப்படிங்கிறான். ஆனா அதை மறந்துருங்க, இப்போ உங்க மேட்சை பற்றி மட்டும் நினைங்க, நம்ம பிளானை கரெக்டா எக்ஸிக்யூட் பண்ணுங்க, நல்லா புரிஞ்சுக்கோங்க டைமண்ட் இந்த ரஃப், உங்களை பத்தி இந்த வேர்ல்டுக்கு இன்னும் தெரியாது, உங்களை பத்தி தெரிய வைக்கிறதுக்கான ஸ்டேஜ் இதுதான், உங்க வாழ்க்கையை இந்த 90 மினிட்ஸ்ல சேஞ்ச் பண்ணிக்கோங்க, உங்க ஈகோவை பத்தி வேர்ல்டுக்கு காட்டுங்க, நம்ம அந்த கேம்ல வின் பண்றோம் ப்ளூ லாக் அப்படிங்கிற ஈகோ எல்லாருமே சீர பாக்குறாங்க. அப்புறம் ப்ளூ லாக் ஸ்டேடியத்துக்கு வந்துகிட்டு இருக்கும் போது U20 பிளேயருமே இருக்காங்க. அதுல ஒருத்தன் ப்ளூ லாக்கை பார்த்துட்டு இங்கிட்டு வாங்க ப்ளூ லாக் அப்படிங்கிறான். பாஜிரா விசாக்கி அவங்கள பார்த்து ஹைப் ஆகுறான், இதெல்லாம் U20 பிளேயர்ஸ்னு. ஆனா ரெண்டு அவங்களெல்லாம் கண்டுக்கிறாம ஸ்ட்ரைட்டா முன்னாடி போயிட்டு இருக்கான். அப்படியே முன்னாடி போய் பார்த்தா சாய் தான் நின்றுட்டு இருக்கான். ரெண்டு அவனை பார்த்து நல்லா முறைச்சுக்கிட்டு இருக்கான். விசாக்கியுமே இவன் தான் இட்டாச்சி சாயா அப்படின்னு பாக்குறான். எல்லாருமே ரொம்ப எக்ஸைட் ஆகுறாங்க, இந்த ஃபீலிங் ரொம்ப நல்லா இருக்குன்றாங்க. அப்புறம் அகமர U20 கோல் கீப்பரை பார்த்து நீங்க தான் கோல் கீப்பரான்னு சீரியஸ் ஆகிக்கிறேன், இதுதான் என் ஃபர்ஸ்ட் டைம் கோல் கீப்பரா இருக்குது அப்படிங்கிறான். அவனும் இவன் யாரான்னு பாக்குறான். அப்புறம் ஆலிவர் இசாக்கியை பார்த்து சீடோ உங்களோட ஃபார்மர் டீம்மேட் தானே, சாரி அவனால இன்னைக்கு கேம்ல பார்ட்டிசிபேட் பண்ண முடியாது, நாங்க உங்களை ஸ்கோர் பண்ண விடாம பண்ணுவோம் எல்லாத்தையும் சொல்லி போட்டு கடைசியில குட் லக் ப்ளூ லாக்ங்கிறான். இசாக்கியும் சரியான் இருக்கான். அப்புறம் யோசிக்கிறேன், இந்த இடத்துல நான் தோத்தேன், என்னோட சாக்கர் கரியரும் முடிஞ்சிடும், இந்த மாதிரி மூமெண்ட்ல நான் ஏற்கனவே சர்வே பண்ணியிருக்கேன், அதனாலதான் நான் இந்த இடத்துல நிக்கிறேன் அப்படின்னு யோசிக்கும் போது ஸ்டேடியத்தோட டோர் ஓப்பன் ஆகுது. இன்னும் சாய் தான் முன்னாடி இருக்காங்க. அப்படியே எல்லாரும் மொத்தம் வெளியே போயிட்டு இருக்காங்க. அங்க இருக்க மொத்தக்கரோட ஆரவாரமா கத்திக்கிட்டு இருக்காங்க. அப்படியே அவங்க வெளியே வர்றதுக்கும் அவங்க கத்துறதுக்கும் செம்ம மாசா இருக்கும். அப்புறம் எல்லாம் மொத்தமா வந்து லைன் அப் பண்ணி நிக்கிறாங்க. இசாக்கியுமே அந்த கிரௌடை பார்த்து மறண்டு போய் நிக்கிறான். அப்புறம் அனௌன்சரை காட்டுறாங்க, இந்த மேட்சை மொத்த கண்ட்ரியும் பாக்குது, ஸ்டேடியமே கூட்டமா இருக்கு, உங்களோட தாட் என்னன்ட்டு நட்சுக்கின்ட்டு யார்கிட்ட கேட்டுறான். அவருமே இது உண்மையிலே பெஸ்ட் தான், என்னால நம்பவே முடியல, அதாவது இன்னைக்கு டூசி சாய் விளாடுறாப்புல, இந்த மொத்த வேர்ல்டுமே இப்போ இந்த கேமை தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம், அவனுமே ஆமான்னு சொல்றான். அப்புறம் இதுதான் ஃபார்மேஷனை காட்டுறாங்க. அவங்க டீம்ல சீடோ தான் சென்றான். இந்த கேம் நடக்கிறது ப்ளூ லாக் மெயின் ஸ்டேடியத்துல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். அப்புறம் இசாக்கி காட்டுறாங்க, நான் இவ்வளவு தூரம் வருவேன் நான் நினைச்சு பார்க்கவே இல்லை, நான் இங்க நிக்கணும் அந்த மாதிரி உன்னை பார்த்ததே இல்லை, ப்ளூ லாக்கு வர்றதுக்கு முன்னாடி நான் இந்த கூட்டத்துக்கு முன்னாடி நான் எப்படி விளாட போறேன்னு தெரியல, இல்லை இதெல்லாம் கவனிக்கவே கூடாது, யாருக்கு தேவை மற்றவங்க என்ன நினைக்கிறான்றது, நான் என்னைய மட்டும்தான் கான்சன்ட்ரேட் பண்ணணும் கேம்ல அப்படின்னு ரொம்ப ஹைப்பா யோசிச்சுட்டு இருக்கும்போது இன்னும் முதல்ல ஒரு போர்டு ஓட்டுறியா, எதனால பயப்படுற இடியட் அப்படிங்கிறான். இசாக்கி அதுக்கு நான் பயப்படலை, நான் ஃபயர் அப் ஆயிருக்கேன் அப்படின்னு சொல்றான். அப்புறம் எல்லா பிளேயரையும் காட்டுறாங்க. இப்போ மேட்சும் ஸ்டார்ட் ஆக போகுது. ரெண்டுகிட்ட தான் பால் இருக்கு. ரெண்டு இசாக்கி பார்த்து என்ன போவோமா இசாக்கி அப்படிங்கிறான். இசாக்கியும் ரைட் அப்படிங்கிறான். என்னோட கோலை வச்சு இந்த வேர்ல்டை சேஞ்ச் பண்ணுவேன் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். அப்போ மேட்சும் ஸ்டார்ட் ஆகுது. ரெண்டு பாலை கிக் பண்ணி விடுறான். இசாக்கி தான் பாலை கொண்டு போயிட்டு இருக்கான். அப்புறம் ஈகோ காட்டுறாங்க, இது உங்களோட டைம் ப்ளூ லாக் அப்படிங்கிறான். சாய் தான் தடுக்க வந்துடுறான். இந்த டீமோட மெயின் அட்டாக்கர் நானு ரெண்டு நாயின் தான் அப்படின்னு ரெண்டுட்ட பாலை பாஸ் பண்ணுறான். அப்புறம் அவங்களோட ஸ்ட்ராட்டஜியை காட்டுறாங்க. ட்ரையாங்கிள் ஃபார்மெட்டில் 3 பேர் பாலை பாஸ் பண்ணி கொண்டு போகிறது தான் பிளானு. அப்புறம் ஈகோ அவனோட பிளானை சொன்னதை காட்டுறாங்க. நம்மளோட பேசிக் ஃபார்மேஷனு ரெண்டு டீமோட கீ பிளேயர் நம்ம அட்டாக் பண்ணும்போது கராசு நீ பின்னாடி போயிடணும், சென்டர் பேக் நடுவில் இருந்து 3 மேன் டிஃபென்ஸாக இருக்கணும், அப்புறம் மித்த 6 பேர் முன்னாடி கோல் பொசிஷனராக வரணும். இந்த ஃபார்மேஷனோட பேர் தான் 3-6-1. பின்னாடி 3 பேர், நடுவில் 6 பேர், அடுத்த முன்னாடி ஒருத்தன். அப்புறம் ஸ்டேடியத்தை காட்டுறாங்க. இசாக்கி பாலை கொண்டு வந்துட்டு இருக்கான். அவனை சப்போர்ட் பண்ணுறதுக்கு நிறைய பேர் வர்றாங்க. மொத்தமாக U20மே இன்னும் நிறைய பேர் வராங்கன்னு பார்க்குறாங்க. இசாக்கியுமே யோசிக்கிறேன், இந்த மொமெண்ட்டை நாங்கள் கரெக்டாக யூஸ் பண்ணிக்கணும் அவங்க அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்குள்ள அப்படின்ட்டு பாஜிராட்ட பாலை பாஸ் பண்ணுறான். பாஜிராவை தடுக்கிறதுக்கு ஹாரோன்னு ஒருத்தன் வரான். பாஜிராவை பார்த்து என்ன இங்கிட்டு வர அப்படிங்கிறான். அப்படியே பாஜிரா அங்கிட்டு இருந்து அவன் ட்ரிப்ளிங் யூஸ் பண்ணி சைடுலேயே வேகமாக போகிறான். ஸ்டேடியத்தில் இருக்கவங்களுமே ஆச்சரியமாக பார்க்குறாங்க. அவனை யாருக்கு பாலை பாஸ் பண்ணலான்னு பார்த்துக்கிட்டு போயிட்டு இருக்கான். இசாக்கி கரெக்டாக வந்து தலையை காட்டுறான். பாஜிராமே எனக்கு தெரியும் இசாக்கி, இந்த நீயும் நானும் சேர்ந்து இந்த U20 ஃபீல்டை நொறுக்குறோம் அப்படின்னு கரெக்டாக அங்கேருந்து இசாக்கி பாலை பாஸ் பண்ணுறான். இசாக்கியுமே இன்னொருத்த பின்னாடி மறந்து நின்றுக்கிட்டு இருக்கான்.
இருக்கான். கரெக்டா பால் வர்றதுக்கு ரெடியா இருக்கான். அவனோட ட்ரிப்ளிங் மேல மத்தவங்களோட எனக்கு ரொம்ப நம்பிக்கை இருக்கு பாஜ்ரா, நம்ம ஸ்டைலோட சாக்க இருந்து இடத்தையும் இருக்கும் அப்படின்னு அவனும் சொல்றான். திடீர்னு அவன் ஏதோ ஒரு பாம்பு வந்து வளைச்சு பிடிச்ச மாதிரி இருக்கு. ஆலிவர் முன்னாடி வந்து நிற்கிறான். பால் செம்ம ஹைட்ல வந்துருக்கு. அந்த ஹைட்டுக்கு ஜம்ப் பண்ணி அந்த பால் எடுக்கிறேன் ஆலிவர். பாஜ்ராவும் பாக்குறான் எப்படி அந்த ஹைட்டுக்கு ரீச் பண்றான்னு. சகியும் ஒன்னும் பொருள் எப்படா அங்க வந்தான்னு. ஆலிவர் அந்த ஹைட்ல தட்டினதுல பால் வெளியே போயிருது. ஸ்டேடியத்துல இருக்க க்ரௌடுமே கத்துறாங்க செம்மையான கிளியர் ஆலிவர் அப்படின்னு. என்ன நடந்துச்சு? கெஸ்ஸா ரியாக்ஷனா இது ரெண்டும் சேர்ந்துமா? இந்த பிளேயரோட பொசிஷனு, என்னோட ஸ்பீடு, பால் எங்க விழுகும், இதை எல்லாத்தையுமே ஆரம்பத்துல இருந்து பார்த்திருக்கான். டக்குன்னு வந்து கவரும் பண்ணியிருக்கான். இவனோட ஃபீல்டோட விஷனும் பிரெயினும் பிசிக்கும் என்ன மாதிரியான மிருகண்டாவேன். இப்போ இதுதான் ஜப்பான் U20யோட கீ டிஃபெண்டரும் கேப்டனுமா ஆலிவர் ஐக்கு அப்படின்னு இசாக்கி பார்த்துக்கிட்டு இருக்கும்போது ஆலிவர் இசாக்கியை பார்த்து ப்ளூ லாக் நம்பர் 11 சில விஷயத்த தெரிஞ்சுக்கோ. மக்களோட பார்வைக்கு ஸ்ட்ரைக்கர் எல்லாருமே அந்த பாலை களவாண்டு போறாங்க. அவங்கள தடுத்து நிறுத்துறவங்க தான் டிஃபெண்டர்ஸ், அதாவது போலீஸ் அப்படின்னு தான் தெரியும். நான் இப்ப இந்த இடத்துல பேட்ரோல்ல இருக்கேன். உங்களால எந்த கோலையும் திருட முடியாது களவாணிகளா அப்படிங்கிறேன். அங்க இருக்கவங்களுமே ரொம்ப கத்துறாங்க. நம்மளோட மூவை பார்த்து பிடிச்சிருக்கான் அப்படின்னு இசாக்கி யோசிச்சுட்டு இருக்கான். அப்புறம் ப்ளூ லாக்கோட மற்ற பிளேயருமே கட்டுறாங்க. சரியான டென்ஷன்ல இருக்காங்க. அப்புறம் இசாக்கி U20 வேற லெவல்ல இருக்காங்க. இது நல்லா இருக்கு, நான் அவனை பார்த்துட்டேன், இவனைத்தான் நான் சேலஞ்ச் பண்ணணும், இவனை வச்சு என் ஃப்ளோவை நான் கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னு இசாக்கி யோசிச்சுட்டு ஓலிவரை பார்த்து கெத்தா ஒரு டைலாக் கொடுக்குறான். முடிஞ்சா என்ன பிடிச்சிக்க போலீஸ், உனக்கு என் கழுத்துல சங்கிலியை போடணுமா? ஆலிவருமே ஆமான்னு சொல்றான். இசாக்கி செம்ம ஃபயரப்ல இருக்கான். போக உண்மையிலே ஒரு மேட்சை பாக்குற மாதிரி ஃபீலே கொடுக்குங்க. அப்படியே இந்த எபிசோட முடியுது. நெக்ஸ்ட் எபிசோட்ல பார்ப்போம் கைஸ்.